நமசிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலா ராசிக்காரங்களை பற்றி. துலா ராசிக்காரங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் அமைதியாக இருந்த காலம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ தொடங்க போகிறது ஒரு பெரிய மாற்றம். இதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய காலம் கிடையாது. இது உங்களை உயர போகக்கூடிய காலம்தான். வாழ்க்கையில் சில நேரம் எல்லாமே சரியாக போகிற மாதிரி இருக்கும். குடும்பம் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், மனசு அமைதியாக இருக்கும். ஆனால் திடீர்னு சில பிரச்சனைகள் எல்லாம் வாழ்க்கையை கலக்கிரும். அதுதான் இப்போ துலா ராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. சில நேரம் நண்பர்கள் புரியாம பேசுவாங்க, சில நேரம் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும், சில நேரம் வேலை செய்யற இடத்துல அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாகும். இதெல்லாம் பார்த்தா மனசு கலங்கிரும். எதுக்கு இவ்வளவு சோதனை அப்படின்னு கூட தோணும். ஆனா ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது இது ஒரு பெரிய திருப்பு முனை. அமைதிக்கு பிறகுதான் புயல் வரும், புயலுக்கு பிறகுதான் புதுசா வானம் தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் துலா ராசிக்காரங்களுக்கு இப்ப வரக்கூடிய மாற்றம் நல்லதுக்கு தான். துலா ராசிக்காரங்க இயல்பாகவே நல்ல மனசு கொண்டவங்க, யாரையுமே காயப்படுத்த மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, அமைதியா வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க தான் இந்த துலா ராசிக்காரங்க. ஆனா சில நேரம் இந்த அமைதியை பலவீனம்னு மற்றவங்க நினைச்சிடுறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையே. சனி இங்க ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு, அமைதியா இருந்தாலும் உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. பழமொழி அப்படின்னு பார்க்கும் பொழுது மென்மையான கயிறு கூட கல்லா மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க, கல்லை கட்டி இழுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் துலா ராசிக்காரங்க மென்மையானவங்க தான், ஆனால் உள்ளுக்குள்ள பெரிய வலிமை இருந்துகிட்டே இருக்கும். குடும்ப விஷயத்துல சில மாற்றங்கள் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். குழப்பங்கள் எல்லாமே வெளியில வரும். முன்னாடி பேசாம இருந்த விஷயங்கள் எல்லாமே பேசப்படும். அது எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான். ஏன்னா பிரச்சனை வெளியே வந்தாதான் தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். மூடிய புண் ஆறாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மனசுக்குள்ள வச்சுட்ட பிரச்சனைகள் எதுவுமே வெளியே வந்தாதான் வாழ்க்கை அப்படிங்கிறது சரியாகும். வேலை விஷயத்துல நல்ல முன்னேற்றம் காத்துட்டு இருக்கு. நீண்ட நாட்களா முயற்சி செய்த வேலைகள் எல்லாமே கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம், சிலருக்கு புதிய பொறுப்பு வரலாம். ஆனா கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா அதே பொறுப்பு உங்களை உயர்த்தவும் செய்யும். பொறுப்பு வந்தா மனிதர் பெரியவன் ஆகிறான்னு சொல்லுவாங்க. பண விஷயத்துல மெதுவா நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரும். முன்னாடி இருந்த செலவுகள் குறையும், சேமிப்பு அதிகமாகும். வீட்டில் பணத்தினுடைய நிலையா இருக்கும். சனி தாமதப்படுத்தினாலும் கை காலி விடமாட்டார்னு சொல்லுவாங்க. தாமதமான பலன் தான் நிலையான பலன்னு சொல்லுவாங்க. உறவு விஷயத்துல நல்ல புரிதல் வரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் சரியாகும். அன்பு அதிகமாகும். மனசு திறந்து பேசக்கூடிய நிலையும் வரும். துலா ராசிக்காரங்க அன்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அவங்களுக்கு உறவு தான் வாழ்க்கை. அதனால தான் சனி உறவுகளை உடைக்க மாட்டாரு, உறவுகளை பலமாக்குவார். உறவு இருந்தால் உலகம் இருக்குதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எதிர்காலத்தில் துலா ராசிக்காரங்களுக்கு நல்ல நிலை காத்துட்டு இருக்கு. வீட்டில் சந்தோஷம் வரும், பணம் வரும், மக்களுடைய மதிப்பு வரும், மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்கும். இது ஒரு சோதனை காலம் மாதிரி தோணினாலுமே உண்மையிலேயே இது ஒரு உயர்வு காலம். கஷ்டப்பட்டவங்க தான் உயர்ந்து தீருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால பயப்பட வேண்டாம், நம்பிக்கையை விடாதீங்க, மனசை பலமா வச்சுக்கோங்க. சனி உங்களை கஷ்டப்படுத்த வரல, உங்களை உயர்த்த தான் வராரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எல்லார்கிட்டையுமே சமாதானமா போகக்கூடியவங்க. வாழ்க்கையில எல்லாருமே அமைதியா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அமைதியை காப்பாத்தி கொள்ள சில நேரம் போராடுவாங்க. அப்பதான் இப்போ உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அந்த மாதிரி தான். முன்னாடி நீங்க யாரையுமே நம்பி நடந்திருக்கலாம். நண்பர்கள், உறவினர்கள், வேலை இடத்துல இருந்தவங்க எல்லாரையுமே மனசார நம்பி இருந்திருக்கலாம். ஆனா சில அனுபவங்கள் மட்டும் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருந்துருக்கும். நம்பினவங்க தான் நம்பிக்கையை உடைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில சம்பவங்கள் எல்லாமே நடந்திருந்திருக்கலாம். ஆனா அதுக்காக மனசு உடைஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சனி ஒரு விஷயத்தை தெளிவா காட்டுவாரு, யார் உண்மை யார் பொய் அப்படின்னு. இது வரைக்கும் உங்க அருகில் இருந்த சிலர் மெதுவா விலகலாம். அது கஷ்டமா இருக்கும். ஆனா அது நல்லதுக்கு தான். பழுதான பழம் மரத்திலிருந்து விழுந்தாதான் நல்ல பழம் வளரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கெட்ட உறவுகள் விலகினாதான் நல்ல உறவுகள் எல்லாமே வரும். குடும்பத்துல பெரிய பொறுப்பு உங்களுக்கு மேல வரலாம். வீட்டுல ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய நிலையும் வரலாம். அந்த நேரத்துல எல்லாருமே உங்களை பார்த்து நிற்பாங்க. அது ஒரு சோதனை மாதிரி இருக்கும். ஆனா அந்த சோதனையை தாண்டினாதான் வாழ்க்கையில பெரிய மதிப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். வீட்டை காப்பாத்தினவன் தான் வீட்டு தலைவன்னு சொல்லுவாங்க. துலா ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே அமைதியானவங்க. ஆனால் அவசியமா வந்தாங்க அப்படின்னா உறுதியான முடிவு எடுப்பாங்க. அந்த உறுதியை தான் சனி வெளியில கொண்டு வர போறாரு. வேலை விஷயத்துல எதிர்பாராத மாற்றங்கள் எல்லாமே வரும். புதிய இடம், புதிய பொறுப்பு, புதிய சூழல் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முதல் பார்வைக்கு அது சிரமமா இருக்கும். ஆனா அதே மாற்றம் தான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய பாதை தான் புதிய வெற்றிக்கு வழின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நினைப்பு வரும். சில நீண்ட நாட்களாக மனசுக்குள்ள இருந்த ஆசை இப்போ வெளியில வர ஆரம்பிக்கும். சின்ன அளவில் ஆரம்பிச்சாலும் பெரிய வளர்ச்சிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு.
பண விஷயத்துல மெதுவா நிலை திரும்பும். முன்னாடி இருந்த நெருக்கடி எல்லாமே குறையும். வருமானம் அதிகரிக்கும். பண விஷயத்துல மெதுவா நிலை மாறும். முன்னாடி இருந்த நெருக்கடி எல்லாம் குறையும். வருமானம் அதிகரிக்கும். செலவுகள் எல்லாமே கட்டுப்பாட்டுல இருக்கும்னு சொல்லியிருந்தோம். காசு இருந்தா கண்ணு இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா காசை சேமிக்க தெரிஞ்சாதான் வாழ்க்கை அப்படிங்கிறது நிலையாகும். துலா ராசிக்காரங்களுக்கு இப்போ சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமா இருக்கு. அதனால எதிர்காலத்தை பார்த்து ரொம்பவே பாதுகாப்பா இருந்துக்கோங்க. திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல பொருத்தங்கள் எல்லாமே வரும். முன்னாடி நடந்த தடை எல்லாமே நீங்கும். குடும்பத்தார் ஒப்புக்கொள்ளக்கூடிய நிலையும் வரும். நேரம் வந்தா நெல்லிக்காய் கூட இனிப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நேரம் வந்தாதான் எல்லாமே சரியாகும். திருமணம் ஆனவர்களுக்கு குடும்பத்துல சந்தோஷம் அதிகமா இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு கூடும். சின்ன சின்ன புரியாமைகள் எல்லாமே மறையும். குழந்தைகளுடைய வாழ்க்கையில முன்னேறுவாங்க. அவர்களுடைய சாதனை உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். பிள்ளைய வளர்த்தா பெற்றோர் உயர்வார்கள்னு சொல்ற மாதிரி வெளிநாடு வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். புதிய இடம், புதிய வாழ்க்கை, புதிய அனுபவம் எல்லாமே வரும். அது உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஆன்மீகத்துல மனசு சொல்லக்கூடியது. கோவிலுக்கு போகும் பழக்கம் அதிகமாகும். மன அமைதி கிடைக்கும். கடவுள் பார்த்தவரை காலம் கைவிடாது. துலா ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. மனசுல இருந்த பயம் போகும். நம்பிக்கை அதிகமாகும். வாழ்க்கை அப்படிங்கறது மெதுவா செட் ஆக ஆரம்பிக்கும். இந்த சோதனை மாதிரி தோணினாலுமே உண்மையிலேயே இது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். சனி உங்களை எப்பொழுதுமே கீழே தள்ள மாட்டாரு, மேலே தூக்கிட்டு தான் போக போறாரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சோதனைக்கு பிறகுதான் சாதனை. இதுதான் துலா ராசிக்காரங்களுடைய ஒரு எதிர்காலமாகவும் இருந்துகிட்டே இருக்கு. வாழ்க்கையில சில நேரம் நமக்கு புரியாத மாதிரி எல்லாமே நடக்கும். நாம நல்லது பண்ணாலுமே கஷ்டம் தான் நமக்கு வரும். நாம அமைதியா இருந்தாலும் பிரச்சனை வரும். எந்த நேரத்திலயுமே அந்த நேரத்துல மனசு கேட்கும், ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு. ஆனா ஜோதிட ரீதியா பார்த்தா இது ஒரு சோதனை காலம் இல்ல, ஒரு சீரமைப்பு காலம். சனி ஒருவருடைய வாழ்க்கையில வந்துச்சு அப்படின்னா அவருடைய வழியை சரி பண்ணிட்டு தான் போவாரு. வளைந்த மரத்தை நேரா நிறுத்த கயிறு கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாழ்க்கையை நேரா கொண்டு போக சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுப்பாரு. துலா ராசிக்காரங்க பொதுவாகவே நல்ல மனசுக்காரங்க. யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டாங்க. யாராவது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் சில நேரம் அவங்களையே மக்கள் பயன்படுத்திக்கிறாங்க. இந்த நிலை அப்படிங்கிறது இப்போ மாறப்போகுது. சனி ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க போறாரு. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படின்னு. முன்னாடி எல்லாரையுமே சமமாக பார்த்தீங்க. இப்போ நல்லவரையும் கெட்டவரையும் பிரித்து பார்க்கக்கூடிய அறிவும் வரும். அனுபவம் தான் பெரிய ஆசான்னு சொல்லுவாங்க. அந்த அனுபவம் இப்போ உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்ய போகுது. குடும்பத்தில் இருந்த சில பிரச்சனைகள் மெதுவாக சரியாகும். முன்னாடி பேசாமல் இருந்தவங்க பேச ஆரம்பிப்பாங்க. உங்களை புரிஞ்சுக்காதவங்க உண்மையை புரிஞ்சுக்க வைப்பாங்க. சில நேரம் குடும்பத்தில் பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலையும் வரும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, தொழில் ஆரம்பிக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கலாம். அந்த நேரத்தில் தயக்கம் வரும். ஆனால் சனி உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பாரு. தைரியம் இருந்தால் தான் வாழ்க்கை வெற்றின்னு சொல்லுவாங்க. பணம் விஷயத்தில் மெதுவாக நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் வரும். முன்னாடி இருந்த கடன் சுமையெல்லாம் குறையும். வருமானம் அதிகரிக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். துலா ராசிக்காரங்க பணத்தை சரியாக பயன்படுத்தி கற்றுக்குவாங்க. அது அவங்களுக்கு எதிர்காலத்தில் பெரிய பாதுகாப்பாகவும் இருக்கும். சேமித்த காசு தான் காப்பாற்றும். வேலை விஷயத்தில் எதிர்பாராத நல்ல செய்திகள் எல்லாமே வரும். முன்னாடி முயற்சி செஞ்ச வேலைகள் எல்லாமே கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் எல்லாமே கதவை தட்டும். சிலருக்கு பதவி உயர்வு கூட கிடைக்கலாம். சிலருக்கு புதிய வேலையுடைய சூழல் எல்லாமே கிடைக்கும். முதல் பார்வைக்கு பயமா இருக்கும். ஆனா அதே மாற்றம் உங்களை உயர்த்தும். பயந்தவன்லாம் வெற்றி காண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உறவு விஷயத்துல பெரிய மாற்றங்கள் எல்லாமே வரும். உங்களை உண்மையா நேசிக்க கூடியவங்க மட்டுமே அருகில் இருப்பாங்க. பொய்யான உறவுகள் எல்லாமே விலகி போயிடும். அது கஷ்டமா இருந்தாலும் நல்லதுக்கு தான். நிழல் கூட இருட்டில் விலகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உண்மை இல்லாத உறவுகள் விலகினா மன அமைதி அப்படிங்கிறது நமக்கு வரும். திருமணம் காத்திருந்தவங்களுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது வருது. நல்ல குடும்பம், நல்ல மனசு கொண்டவங்க வாழ்க்கையில வருவாங்க. குடும்பம் ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலையும் வரும். திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். புரிதல் அதிகமாகும். அன்பு இருந்தா வீடு சொர்க்கம்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுடைய வாழ்க்கையில முன்னேறுவாங்க. படிப்புல சாதனை செய்வாங்க. பெற்றோருக்கு பெருமையை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வெளிநாடு வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கும். பணம், அனுபவம், மதிப்பு எல்லாமே கிடைக்கும். ஆன்மீகத்துல மனசு செல்லும். கோவிலுக்கு போகும் எண்ணம் வரும். நல்ல வழியில வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு தோணும்.
கடவுள் பார்த்தவன காலம் கைவிடாதுன்னு சொல்ற மாதிரி துலா ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்துல ஒரு பெரிய திருப்பு முனை. முன்னாடி இருந்த கஷ்டங்கள் எல்லாமே குறைஞ்சு உங்க வாழ்க்கையில ரொம்பவே சந்தோஷமா இருக்க போறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்க சேனல் மூலியமா எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்க பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க என்ன ராசி அப்படிங்கிற கமெண்ட் பண்ணிட்டு கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம், ஓம் நம சிவாயா.